வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, என்றும் நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் திரு இருதய அன்பர்களே, இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கடவுள் தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழச் செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையையும் மனதிடத்தையும் அளிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் குற்றம் குறைகளை, பாவங்களை, தவறுகளை, பலவீனங்களை, பாவத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரை புறக்கணித்த தருணங்கள், ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க மறுத்த தருணங்கள், நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை நேசிக்க, அன்பு செய்ய, மன்னிக்க, இரக்கம் காட்ட, உதவி செய்ய மறுத்த தருணங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரிற்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாயின் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திரும்பி தர முடியும்? பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். Alleluia, Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு இந்த நாளுக்காக, இந்த நாளின் நற்செயல்களுக்காக, இறைவன் நமக்கு தருகிற வார்த்தைகளுக்காக ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை முழுமனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம். நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும், சிறப்பாக இந்த புதிய நாளுக்காகவும், இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், பரிசுத்தர், எங்கள் வாழ்வை அற்புதமாய் மாற்றக்கூடியவர். ஆண்டவரே, எங்களின் ஒவ்வொரு செயல்களையும் உம்மிடத்தில் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். அருள் பொழியும், ஆசிர்வதியும். சோர்வுகள் வருகிற போது, தளர்ந்து போகிற போது எங்களை திடம் கொள்ளச் செய்தருளும். எங்கள் உற்றார் உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், பணி செய்கிற இடங்களில் நாங்கள் வெறுக்கப்படுகிற போது, நிராகரிக்கப்படுகிற போது, புறக்கணிக்கப்படுகிற போது, இயேசுவே தெய்வமே, எங்களை நீர் புறக்கணியாமல் எங்களை அரவணைத்து அன்பு செய்து உமது அருளன்பை எங்கள் மீது பொழியச் செய்தருளும். ஆதரவற்ற நிலையில் நாங்கள் தவிக்கிற போது, ஆண்டவரே, உம் கரத்தை சிக்கென பற்றிக் கொள்ளுகிற போது நீரே தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை தேற்றுவீராக, எங்களை திடம் கொள்ளச் செய்வீராக, நம்பிக்கை ஊட்டுவீராக, ஆற்றலையும் வல்லமையும் எங்கள் மீது பொழிவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய திரு இருதயத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். ஒருவேளை அவர்கள் உமக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி என்னிடம் வரலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறுக்கமாக இருக்கின்ற வாழ்க்கை, விட்டு கொடுக்காத மனநிலை, திமிர்வாதத்தனம், ஆணவத்தோடு அகங்காரத்தோடு ஈகோவோடு போராடுகிற மனநிலை, கொஞ்சம் கூட மனமிறங்கி செல்லுகிற மனநிலையோ மனப்பக்குவமோ இல்லாத ஒரு நிலை, செய்த தவற்றை மீண்டும் மீண்டும் செய்கிற ஒரு போக்கு. யார் என்னை கேள்வி கேட்டுவிட முடியும்? நான் யாருக்கும் பயந்தவன் இல்லை. நான் யாருடைய சொல் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. நான் சொல்வதுதான் சரி, நான் வைக்கிறதான் சட்டம் என்கிற போக்கு, மனநிலை பெருகிக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. அதனால மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. யாருக்கிட்ட வேண்டுமானாலும் கோச்சிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் முறைச்சிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பிரச்சனைக்குள்ள நாம் போய் மாட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கோபித்து கொண்டு, ஆண்டவரிடத்தில் தர்க்கம் செய்து கொண்டு, வாதம் செய்து கொண்டு, ஆண்டவரை வெறுத்துவிட்டு, ஆண்டவரை ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரை புறக்கணித்து விட்டு நம்மால் ஒன்றுமே செய்துவிட முடியாது என் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற இறைவாக்கினர் எரேமியாவுக்கு நடக்கிற கதி எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த ஊரில் நற்செய்தி அறிவிக்கிற போது அவருக்கே வருகின்ற இக்கட்டான நிலையும் இடர்பாடுகளையும் விளக்குகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி. ஆண்டவருக்கோ இறைவாக்கினர் எரேமியாவுக்கோ நடந்தது இன்றைக்கு நமக்கும் நடக்கலாம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில், நாம் பணி செய்கிற இடங்களில் நமக்கும் கூட ஏற்படலாம். என்ன ஏற்படலாம்? நம்மை புறக்கணிப்பது, நம்மை நிராகரிப்பது, நம்மை வெறுத்தொதுக்குவது, நம்மை அவமானப்படுத்துவது, நம்மை இழிவுபடுத்துவது, நம்மை தரைக்குறைவாக நினைக்கின்ற மனநிலை. கடவுள் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடாமலும் என் சட்டத்தின்படி நடவாமலும் என் ஊழியரான இறைவாக்கினர்களுக்கிடையே சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால் உங்களை சாபக்குறியாக மாற்றுவேன். ரொம்ப கடுமையான வார்த்தை அது. உங்களை சாபக்குறியாக மாற்றுவேன். கடவுள் நிச்சயமாக நம்மை சபிப்பவர் அல்ல, நம்மை தண்டிப்பவர் அல்ல, நம்மை துன்புறுத்துபவர் அல்ல, நம்மை மனநோகம் செய்பவர் அல்ல. ஆனாலும் நாமே நம்முடைய தீமையினால், நம்முடைய பாவத்தினால், தீய பழக்க வழக்கங்களினால், தீய செயல்களினால் சாத்தானுடைய கரங்களில் சிக்கிக்கொண்டு தவிக்கிற தவிப்பு தான் இந்த சாபக்குறி. இந்த இறைவாக்கினருடைய சொல் பேச்சு அவங்க கேட்காம, மனம் மாறாம, மனம் திருந்தாம, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, கட்டளைகளை புறக்கணித்து என்ன சொல்றாங்க பத்தியா? இறைவாக்கினர் எரேமியாவே, நீ எங்களை பழித்துரைக்கிறாய், அதனால நீ கண்டிப்பாக சாக வேண்டும், கண்டிப்பாக சாக வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். ஆண்டவருடைய இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்துகிறார்கள், அவரை நெருக்கடிக்குள்ளாக்குகிறார்கள்.
இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் ரொம்ப சின்ன வசனம்தான், குறுகிய வசனங்கள் தான். ஆனால் அதில் எவ்வளவு கேள்விகள் இருக்குது பாருங்களேன், எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க பாருங்க. எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? 1. எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார்? 2. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? 3. இவருடைய தாய் மரியாதானே? 4. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? 5. இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? 6. பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? 7. கேள்வி மேல கேள்வி, சந்தேகம், புறக்கணிப்பது, நிராகரிப்பது, ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவது. எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்துச்சு? நம்மளை கூட இப்படிதாங்க, நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவுகள், நண்பர்கள், நம்ம பணி செய்கிற இடங்களில் நம்மளை வெறுப்பாங்க, நம்முடைய திறமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்முடைய சொற்களில் கவனம் காட்ட மாட்டாங்க, நம்மளை மட்டம் தட்டுவாங்க. இவனுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ பேசாம இரு, அமைதியா இரு, உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்மளை புறக்கணிப்பாங்க, நிராகரிப்பாங்க. இயேசு ஆண்டவரையே நிராகரித்தவர்கள் நம்மை நிராகரிக்க மாட்டாங்களா? இயேசுவையே புறக்கணித்தவர்கள் நம்மை புறக்கணிக்க மாட்டாங்களா? இயேசுவையே துன்புறுத்தி இழிவுபடுத்தியவர்கள் இன்றைக்கு நம்மையும் இழிவுபடுத்தி துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரி சில மாதங்களுக்கு முன்பாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஃபாதர், திருமணமாகி 10 வருடம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணன் என் கூட பேசுகிறதே இல்லை ஃபாதர். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதுக்குள் ஒரு வேதனை, ஒரு துன்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் அப்பா எப்போ என் கூட பேசுவார், எங்கள் அம்மா எப்போ என் கூட பேசுவாங்க, எங்கள் அண்ணனோட எனக்கு நல்ல உறவு இருக்காதா, ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர், காதல் திருமணம். அந்த காதல் திருமணத்தை என் குடும்பம் ஏற்றுக்கல, எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கல. எங்கள் அண்ணன் என் மேலே அதிகமான கோபம். அந்த கோபம் இன்னும் கூட தீரலை ஃபாதர். எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துருச்சு, இன்னும் கூட எங்கள் அப்பா அம்மா என் மேலே இறக்கப்பட்டு வந்து பேசுறது கிடையாது. எங்கள் அண்ணன் இன்னும் கூட என்னை மன்னிக்கல ஃபாதர். மன வருத்தத்தோடு இருக்கிறேன், மன பாரத்தோடு இருக்கிறேன். நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. என்னை பார்த்தா கூட அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறாங்க. என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஃபாதர். எப்போ தான் அவங்க இறக்கப்படுவாங்கன்னு தெரியல ஃபாதர். மிகுந்த வருத்தத்தோடு துயரத்தோடு அந்த சகோதரி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். என்பதற்குரியவர்களே, தன்னுடைய சொந்த தாய் தந்தையினாலேயே, உடன் பிறந்தவர்களாயே நிராகரிக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற மனநிலை. காதல் திருமணம் செய்துவிட்டால் மகனையோ மகளையோ ஒதுக்கி வைக்கின்ற, புறக்கணிக்கின்ற மனநிலை, ஏற்றுக்கொள்ளாத மனநிலை உண்டு. நல்ல திறமையோடு செயல்பட்டால் கம்பெனியில் நம்ம மேலே பொறாமை வரும், நம்மளை நிராகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குடும்பத்தில் சொத்து தகராறு, இதனால் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே பிரச்சனை, போட்டி, பொறாமை, பாகுபாடுகள். கொஞ்சம் வசதி வாய்ப்பு நல்லா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு வேலை, நல்ல சம்பாதனை அப்படின்னா சில பேருக்கு பொறுக்காதுங்க. சில பேர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வயிற்றெரிச்சல் அவங்களுக்கு, பொறாமை, நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, நம்மளை நிராகரிப்பாங்க, ஒதுக்குவாங்க. இதையெல்லாம் நாம் கண்கூடாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாதியின் பெயரினால், மொழியின் பெயரினால், மதத்தின் பெயரினால், ஊரின் பெயரினால் ஒதுக்கி வைக்கின்ற, புறக்கணிக்கின்ற மனநிலை நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலேயே, நம் மத்தியிலேயே, நம் குடும்பத்திலேயே, ஏன் நம்மிடையிலேயே இருக்கிறது. அன்று இயேசுவை நிராகரித்தவர்கள், எரேமியா இறைவாக்கினரை முதல் வாசகத்தில் வெறுத்தொதுக்கியவர்கள் இன்றைக்கு நம்மையும் கூட வெறுத்தொதுக்குகிறார்கள், நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். ஒதுக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற போதுதான் அந்த வலியும் வேதனையும் துன்பமும் நமக்கு புரியும். இயேசு ஆண்டவர் பாருங்க, தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். நம்பிக்கை இல்லாததால் பல வல்ல செயல்களை அவர் அங்கு செய்யவில்லை.
நம்பிக்கை இல்லாததுனால, நம்மை ஏற்றுக்கொள்ளாததுனால, நம்மளை நிராகரிப்பதனால, புறக்கணிப்பதனால நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அன்பு இல்லை என் அன்பிற்குரியவர்களே. அதனால் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து தவிக்கிற குடும்பமாய் நம் குடும்பம் இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம், மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுவோம், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய குற்றங்களினால், பாவங்களினால் ஆண்டவரை விட்டு வெளியேறினாலும், சில நேரங்களில் ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் அவருடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, இது சரியான தருணம், இது சரியான நேரம். மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவோம். அதுபோலவே நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு இல்லை என்றால், பாகுபாடுகள், பிரிவினைகள் இருக்கிறது என்றால், ஒருவர் மற்றவரை மன்னிக்க மறுக்கிறோம் என்றால், இரக்க உள்ளத்தோடு உதவி செய்கிற மனதோடு நாம் இல்லை என்றால், கொஞ்சமாவது கொஞ்சம் நம்முடைய மனசில் அது உறுத்தட்டும். மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, நேசிக்க, இரக்கம் கொள்ள, மன்னிக்க முன் வருவோம். அதன் வழியாய் இந்த புதிய மாதம் நம்பிக்கையின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், அருளை நம்மீது பொழிகின்ற மாதமாய், கடவுளுடைய ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிற போது, என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் நம்பிக்கையின் மாதம், இறை ஆசீர்வாதத்தின் மாதம். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி
முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவுடைய நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் நிலை வாழ்வை நமக்கு. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரின்றி நான் இல்லை. நினைவின்றி வாழ்வில்லை. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீயாக துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாக இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யார் நம்மை கைவிட்டாலும் நம் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.